Hello friends, welcome to the channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக்னா ஜாவால பாத்தீங்கன்னா எங்கெங்க யூஸ் பண்றோம்னு பார்ப்போம். ஸ்டாட்டிக்னா நம்ம பிளாக்ல யூஸ் பண்ணலாம், வேரியபிள்ல யூஸ் பண்ணலாம், மெத்தட்ல யூஸ் பண்ணலாம், கிளாஸஸ்ல யூஸ் பண்ணலாம். இந்த நாலு இடத்துல நம்ம ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிளாக்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் பிளாக்னா என்னன்னு பார்ப்போம். நான் அதுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன், ஸ்டாட்டிக் இன் ஜாவான்னு. ஸோ இதுலயே நம்ம அப்படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக்னா ஒரு ஓப்பன் கர்லி பிரேசஸ் ஒரு க்ளோஸ் கர்லி பிரேசஸ் இருக்கிறதா பிளாக்கும்பாங்க. ஓகேங்களா? இதுக்குள்ள நீங்க என்ன எழுதுறீங்களோ அதுதான் பிளாக் ஆஃப் கோடும்பாங்க. ஓகேங்களா? ஜென்ரலா பிளாக்னா இது ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் இருக்கிறது ஒரு பிளாக். ஓகேங்களா? ஸோ இதுல ஸ்டாட்டிக் பிளாக்னா என்னன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக்னு ஒரு கீவேர்ட் இருந்ததுன்னா அது ஸ்டாட்டிக் பிளாக். ஓகேங்களா? ஜென்ரலா ஸ்டாட்டிக்னாவே ஒரு கீவேர்டு ஜாவால. ஓகேங்களா? ஸ்டாட்டிக் பிளாக்னா ஒரு பிளாக்குக்கு முன்னாடி ஒரு ஸ்டாட்டிக்னு இருந்தா அதான் ஸ்டாட்டிக் பிளாக். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்குள்ள ஒரு பிரிண்ட் மெசேஜ் எழுதிக்கிறேன். system.out.println static block. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்டாட்டிக் பிளாக். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மெயின் மெத்தட்ல இருந்து தான் எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும். மெயின் மெத்தட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். மெயின் மெத்தட்ல என்ன கால் பண்றோமோ அதை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்குமா. ஸோ அதை அப்படியே பார்ப்போம். அதுக்கு ஒரு சும்மா நார்மல் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து பிரிண்ட் மெசேஜ்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனா கிளாஸ் நேம், ரெஃபரன்ஸ் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம். இதுதான் ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கான சின்டாக்ஸ். இதான் போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ண என்ன பண்ணுவோம், ஜாவா டாட் பிரிண்ட் மெசேஜ். ஓகேங்களா? அதை கால் பண்ணால் இது ஆக்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணும், இந்த பிரிண்ட் மெசேஜுக்குள்ளே போகும். இதுக்குள்ளே நம்ம டெஸ்ட் எக்ஸிக்யூட்டட்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பிரிண்ட் ஆகும் கன்சோல். ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்ச எக்ஸிக்யூஷன். ஓகேங்களா? ஆனால் இப்போ ஸ்டாட்டிக்னு இருந்தாவே நம்ம இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சோம், மெயின் தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் அப்படி இல்லை. நீங்க ஸ்டாட்டிக் பிளாக் உங்க கோட்ல இருந்ததுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோமா. ரன் பண்றேன். ரைட் கிளிக், ஸ்லோவா இருக்கு சிஸ்டம். ஜென்ரலா ஸ்டாட்டிக் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், மெயின் மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா மெயின் மெத்தடோட ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்குன்னா ஸ்டாட்டிக் பிளாக். ஓகேங்களா? ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? ஸ்டாட்டிக் பிளாக் இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அடுத்து டெஸ்ட் எக்ஸிக்யூட்டட், இந்த மெத்தட் நம்ம கால் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் செகண்டா எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஸ்டாட்டிக் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, ஸ்டாட்டிக் பிளாக் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. நம்ம ஒரு மெத்தட் ஒரு கிளாஸ்ல ஸ்டாட்டிக் பிளாக் மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் மெயின் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இதுவே ரெண்டு ஸ்டாட்டிக் பிளாக் இருந்தா அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, எந்த ஆர்டர்ல கொடுத்துருக்குமோ அந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்து ஸ்டாட்டிக் பிளாக் 2 எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்து இங்க வரும் மெயின் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். மெயின் மெத்தட்ல டெஸ்ட் எக்ஸிக்யூட்டட் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். பாத்தீங்களா? ஸ்டாட்டிக் பிளாக் 2 டெஸ்ட் எக்ஸிக்யூட்டட். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஸ்டாட்டிக் பிளாக். இப்போ நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்னன்னு பார்ப்போம். ஸ்டாட்டிக் வேரியபிள் நார்மலா வேரியபிள் இப்படி கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு டேட்டா டைப் இன்டிஜரா இருந்தா இன்டிஜர் அது மாதிரி ஏதாவது கொடுக்குமா. இன்ட் நான் ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிக்கிறேன் 5. ஓகேங்களா? ஸ்ட்ரிங் நேம் இந்த சுரேஷ்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு வேரியபிளோட டேட்டா டைப் இன்டிஜர், அனதர் வேரியபிளோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங். ஸோ இது ரெண்டையும் நான் இங்கே உள்ள வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த இதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பிரிண்ட் ஜாவா இது தேவையில்லை. ஸோ என்ன பண்ணலாம்னா ஜாவா டாட் வேல்யூ, சாரி நம்ம வேல்யூ வந்து உள்ள கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே சும்மா வேரியபிள் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்டிஜர் வேல்யூ விட்டு ஸ்ட்ரிங் வந்து நேம் அந்த ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? இதுக்கு வந்து வேல்யூ வந்து ஒரு 7 வைக்கிறேன். ஓகேங்களா?
வேரியபிளாக இருந்தாலும் மெத்தடாக இருந்தாலும் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இதான் சின்டாக்ஸ். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸ்டாட்டிக் மெத்தடாக இல்லாத வரைக்கும். ஓகேங்களா, நேம் வந்து ரமேஷ். ஓகேங்களா, இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்றேன். நீங்க 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து ஒரு வேல்யூ 10 வைக்கிறேன், இதுக்கு நேம் வந்து சுரேஷ் வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதை அப்படியே பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அதை வச்சு தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது ஆப்ஜெக்ட் ஒன்னோட வேல்யூ என்ன, ஜாவா டாட் அதோட ரெஃபரன்ஸ் நேம் ஜாவா, ஜாவா டாட் வேல்யூ. அடுத்து ஆப்ஜெக்ட் ஒன்னோட நேம் என்ன, ஸோ இது ரெண்டையும் பிரிண்ட் பண்ணலாம். ஜாவா டாட் நேம் த சேம். அடுத்த ஆப்ஜெக்ட் 2 ஓட வேல்யூ என்ன, ஆப்ஜெக்ட் இங்க வந்து 2, ஆப்ஜெக்ட் 2 ஓட வேல்யூ என்ன, ஸோ இதுக்கு வந்து இங்க ஜாவா 2, ஏன்னா அதோட ரெஃபரன்ஸ் வந்து ஜாவா 2. அதே மாதிரி இங்க வந்து ஆப்ஜெக்ட் 2 ஓட நேம். இதை 4 நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இங்க என்ன பண்ணும், ஜாவா 2 டாட் ஜாவா 2 டாட் நேம். இதை எக்ஸிக்யூட் பண்ண என்ன வரும், நம்ம தெரிஞ்சது தான். ஃபர்ஸ்ட் என்ன வரும், 7, அடுத்து ரமேஷ், அடுத்து 10, அடுத்து சுரேஷ், இதுதானே வரும். அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஓகே 1 செகண்ட், இது நமக்கு தேவையில்லை ஸ்டாட்டிக்கு, நம்ம ஸ்டாட்டிக் நேம் பார்த்துட்டோம். ஸோ இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, என்ன பண்ணணும், ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஜாவா 2வே நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரெஃபரன்ஸ் நேம் ஜாவா இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், நான் ஜாவா 2 பண்ணோம். ஓகேங்களா, வேல்யூ ஜாவா 2. ஓகேங்களா, ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன வரும், நமக்கு தெரிஞ்ச அவுட்புட் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 7 ரமேஷ், அடுத்து 10 சுரேஷ், இதுதான் வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நார்மல் வேரியபிளை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணால் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இதுவே இந்த வேல்யூவில் நான் இதை ஸ்டாட்டிக்காக மாற்றினேன். ஓகேங்களா, வேல்யூவை நான் ஸ்டாட்டிக்காக மாற்றினா என்ன நடக்கும்னு இப்போ பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ வேல்யூங்கிற ஒரு வேரியபிளுக்கு நம்ம ஸ்டாட்டிக்காக மாற்றுறோம். இதோட அவுட்புட்டு என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஏன் இப்படி வருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் என்ன வந்தது, 7 ரமேஷ் 10 சுரேஷ்னு வந்தது. இப்போ பார்த்தீங்களா 10, அடுத்து ரமேஷ் 10 சுரேஷ். இதில் நம்ம வேல்யூவை ஸ்டாட்டிக்காக மாற்றிருக்கோம். ஸ்டாட்டிக்னா என்னன்னா அது வந்து கிளாஸ் லெவல் வேரியபிள், அது வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே சொந்தம் இல்லை. அதாவது இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, 2 ஆப்ஜெக்ட் நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஆனால் ஸ்டாட்டிக்னு ஏதாவது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டாவே அது கிளாஸ் லெவல் வேரியபிள். ஓகேங்களா, ஸோ அதனால தான் என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 7 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். எப்போ நம்ம வேல்யூவை 10ன்னு ஓவர் ரைட் பண்ணுறோம், 10ன்னு இது பண்ணுறோமோ இது வந்து கிளாஸ் லெவல் வேரியபிள்ங்கிறதுனால இதோட வேல்யூவும் சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா, இது வந்து ஒரே ஒரு காப்பி தான் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, மெமரியில் ஸ்டாட்டிக் வேரியபிள் கிரியேட் பண்ணினா அது சிங்கிள் காப்பி ஆஃப் மெமரி ஒன்லி தான் அதான் கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான் இங்கே 7ன்னு இது பண்ணும்போது அடுத்து நம்ம இந்த வேல்யூவை நம்ம 10ன்னு அசைன் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆகும். அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். 10 ரமேஷ் நேம்லலாம் எந்த சேஞ்சும் வராது, ஏன்னா நம்ம இது நார்மல் வேரியபிளை தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்லி வேல்யூவை தான் நம்ம ஸ்டாட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இந்த வேல்யூ இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஸ்டாட்டிக்ங்கிறது அது ஒரு கிளாஸ் லெவல் வேரியபிள், அது ஒரு எந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இதானது இல்லை. ஓகேங்களா, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ஸ்டாட்டிக்ங்கிறது அது கிளாஸ் லெவல் வேரியபிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வார்னிங் தருது. என்னன்னா நம்ம வேல்யூ வேரியபிளை ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் பண்ணிட்டா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமையே ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படின்னா
ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வேல்யூ அசைன் பண்ணலாம். வேல்யூ ஈக்குவல் டு 7, இங்கே வேல்யூ ஈக்குவல் டு 10. ஏன்னா இதெல்லாம் வந்து கிளாஸ் லெவல் வேரியபிள். கிளாஸ் லெவல் வேரியபிளுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம டைரெக்டாகவே ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் நேம்ங்கிறது நார்மல் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், அதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே நம்ம ஜாவாங்கிறத ரிமூவ் பண்ணால் நமக்கு எரர் வரும், ஏன்னா இது நான் ஸ்டாட்டிக் வேரியபிள். இங்கே பார்க்குறீங்களா? ஏன்னா நம்மளால இப்படி ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸ்டாட்டிக் வேரியபிள் தான் நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே தியரட்டிக்கலாக பார்த்தா இன்னும் நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் அலோகேட்டட் மெமரி ஸ்பேஸ் ஒன்லி ஒன்ஸ். அதாவது ஒரு டைம் தான் இதுக்கு மெமரி அலோகேஷன் நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி த மெமரி ஸ்பேஸ் இஸ் ஷேர்ட் அமாங் ஆல் இன்ஸ்டன்ஸ். அதாவது அந்த மெமரி தான் எல்லாத்துக்குமே இதாகும். ஓகேங்களா? அசைன் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் கேன் பி ஆக்சஸ்டு வித்தவுட் த நீட் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். இதை நம்ம பார்த்தோம். அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமலேயே நம்ம ஸ்டாட்டிக் மெம்பரை ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படின்னா டைரக்டாவே கால் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் மட்டும் ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டாட்டிக் வேரியபிள்னா when a variable is declared static then a single copy of variable is created and shared among all the object at the class level. அதாவது நம்ம ஸ்டாட்டிக்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டா அதோக்கு சிங்கிள் காப்பி தான் கிரியேட் ஆகும். நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலுமே அந்த வேல்யூ தான் அதுக்கு ரெப்ளிகேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸ்டாட்டிக்ல. அதே மாதிரி ஆல் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் ஷேர் சேம் ஸ்டாட்டிக் வேரியபிள். அதுதான் நம்ம ஒரு தடவை வேரியபிளை ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் பண்ணிட்டாவே நீங்க இங்க எங்கெங்கெல்லாம் ப்ரோக்ராமிங்ல சேஞ்ச் பண்றீங்களோ எல்லாமே அந்த ஒரே இடத்துல தான் இதாகும், வேல்யூ சேஞ்ச் ஆகும் இந்த ஸ்டாட்டிக்ங்கிறது. ஓகேங்களா? அது வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடே இல்லை, இது வந்து கிளாஸ் லெவல்ல சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம அடுத்து 12ன்னு சேஞ்ச் ஆனால் வேல்யூ இந்த வேல்யூவோட இது வந்து 12ன்னு மாறிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி we can create a static variables at the class level only. அதாவது கிளாஸ் லெவலில் தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டாட்டிக் பிளாக் அண்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் த ஆர்டர் தே ஆர் ப்ரெசென்ட் இன் ஏ ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ என்ன எந்த ஆர்டரில் நம்ம எழுதியிருக்குமோ அந்த ஆர்டரில் தான் அது எக்ஸிக்யூட் ஆகுங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாட்டிக்னா. ஸோ இந்த வீடியோவில் ஸ்டாட்டிக் பிளாக்னா என்ன, ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டாட்டிக் கிளாஸ்னா என்ன, ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, அப்படியே சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.